الله أكبر الله أكبر. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى آخر وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن وقال نبينا صلى الله عليه وسلم العمرة إلى العمرة كفارة لما بينهما والحج مبرور ليس له جزاء إلا الجنة اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பேர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். இந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்து கொண்ட அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அருமையானவர்களே, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மாவுடைய தொழுகை ஆரம்ப நேரத்திலேயே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியமைக்காக அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அருமையானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பு ஐயாமு தஷ்ரீக். தஷ்ரீக் என்றால் குர்பான் கொடுக்குறோம் பாருங்க, கறி. அந்த கறி துண்டுகளை உலர வைப்பது என்று அர்த்தம். அந்த கறி துண்டுகளை காய வைக்கிற உலர வைப்பது தான் என்று சொல்லி முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள். அருமையானவர்களே, இந்த ஐயாமு தஷ்ரீக் நாட்கள் என்பது துல்ஹஜ்ஜுடைய 11, 12, 13 ஆகிய இந்த 3 நாட்களாகும். அப்ப இந்த நாட்களை பொறுத்தவரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் உண்ணவும் பருகவும் அல்லாஹ்வை நினைவுகூரவும் அல்லாஹ்வை புகழவும் உள்ள நாட்களாகும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றான், வதுகுருல்லாஹ ஃபீ ஐயாமின் மஅதூதாத். குறிப்பிட்ட நாட்களை நீங்க என்ன பண்ணீங்க, அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள், புகழுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய நாட்களும் இந்த நாட்கள் தான். அருமையானவர்களை, ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் அந்த மக்காவிலே யௌமுன் நஹர் என்று சொல்லப்படக்கூடிய நேற்றைய ஹஜ்ஜு பெருநாளை முடித்துவிட்டு இன்றைய 11, 12, 13 ஆகிய நாட்களிலே அல்லாஹ்வை அதிகம் புகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வதுகுருல்லாஹ ஃபீ ஐயாமி மஅதூதாத். அந்த குறிப்பிடப்பட்ட நாட்களிலே அல்லாஹ்வை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக புகழுங்கள். இங்கு பார்த்தோம் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அங்கு எங்கும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் புகழ்ந்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி காட்டுகின்றார்கள்.
சஹாபா பெருமக்களை பொறுத்தவரை கடத்தெருவுல அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லைன்னா சொன்னா கூட அவங்க எந்த பொருட்களையும் வாங்குவதற்காக பஜாருக்கு செல்ல இல்லை, கடைகளுக்கு செல்ல இல்லை, இருந்தாலும் தக்பீர் சொல்வதற்காக என்ன பண்ணுவாங்களாம், போய் சொல்லுவாங்களாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த நாட்களை பொறுத்தவரை அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறக்கூடிய நாட்கள். இந்த மாதம் முழுக்க அல்லாஹ்வை அவனது அருளை நினைத்து அனுபவித்து நன்றி செலுத்தும் மகிழ்ச்சி நாட்களாக அருமையானவர்களே. இந்த துல்ஹஜ்ஜுடைய இந்த மாதம், இந்த நாட்கள் எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த அருட்கொடை, நன்றி. அல்லாஹ் நமக்கு செய்த அந்த நன்றிக்காக அவனை நம்ம என்ன பண்றோம், அதிகம் அதிகம் போகின்றோம். என்ன நன்றி? அல்லாஹ் நமக்கு என்ன அருட்கொடை செஞ்ச அந்த மாசத்துல என்றால், குழந்தையை அறுத்து பணி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் இருந்து, அந்த ஒரு துன்பத்தில் இருந்து, சங்கடத்தில் இருந்து ஒரு அருள் செஞ்சான் பாருங்க. என்ன அருள்? பழிப்பிராணிய ஆட்டையோ அல்லது மாட்டையோ அல்லது ஒட்டகத்தை நீங்கள் குர்பானி கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி, அதுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்திலே செய்த பெரிய அருட்கொடை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், குழந்தையை நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும் என்று சொல்லி. ஒவ்வொரு ஹஜ்ஜிலும் அதை பத்தி பேசுவோம். ஹஜ்ஜுடைய மாதம் வந்து விட்டது, அதை பத்தி நம்ம பேசுவோம். குர்பானியை பத்தி பேசுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி மக்கள் கொண்டு அங்க மக்கால விட்டதை பத்தி பேசுவோம். அந்த ஒரு மாதம் மாத்திரம் 2 ஜும்மாக்கள் நம்ம பேசுவோம். அருமையானவர்களே, அப்ப இந்த மாதம் முழுக்க அவர்களை பற்றி நாம் நினைவு கூறுகின்றோம், அவர்களை பற்றி நாம் பேசுகிறோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்த பெரிய ஒரு அருட்கொடை. நம்ம அதை உணர்றதே இல்லை. நம்ம எத்தனை பேர் உணர்றோம் அதை பத்தி? ஆட்டையோ மாட்டையோ பணி கொடுக்கிறோம், அவ்வளவுதான். அது என்ன பண்றோம், கூட்டு குர்பானியா 7 பேர் செஞ்சு கொடுத்துறோம், ஆட்டை ஒரு வாங்கி பணி கொடுத்து என்ன பண்றோம், நம்ம கடமை முடிஞ்சு போகும். அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். அன்பானவர்களே, எந்த ஒரு கட்டளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கட்டளையிட்டான், பணித்தான், அவங்க அதுக்கு எப்படி தலைவனாங்க, எப்படி சரணாகதி அடைந்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், சொல்லி காட்டுகிறான். அப்ப நான் என்ன நினைக்கிறேன் கேட்டோம்னா, ஹஜ்ஜி பெருநாள் வருது, ஹஜ்ஜி பெருநாள் வருகின்றது, பெருநாள் வருகிறது, கூட்டு குர்பானி அல்லது ஆடு வாங்கி என்ன பண்ண, குர்பானை கொடுத்துட்டு புது ட்ரெஸ் போட்டு பிரியாணி சாப்பிட்டு ஹலாஸ் முடிஞ்சு போச்சு, ஹஜ்ஜி பெருநாள் முடிஞ்சு போச்சு என்று நம்ம அப்படியே போயிடணும். இந்த குர்பானிக்கு உள்ள எவ்வளவு பெரிய விஷயங்கள் தத்துவம் அடங்கியிருக்கு, அதை நம்ம சிந்திப்பதே இல்லை. யாரின் மூலம் இந்த பெருநாள், யாரின் நினைவாக இந்த பெருநாள் என்றெல்லாம் பெரும்பாலான மக்கள் நினைப்பதே இல்லை. ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய மக்களில் கூட பெரும்பான்மையானவர்கள் ஹஜ்ஜி ஒரு கடமை, ஹஜ்ஜி நம்மீது ஏற்படுத்திய ஒரு கடமை என்ற நினைவோடு தான் செல்கிறார்களே தவிர, யாரை நினைவு கூறுவதற்காக, யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைவு கூறுவதற்காக, யாரின் மூலமாக இந்த கடமையை நமக்கு அளித்தான் தந்தான் என்ற அந்த சிந்தனை எத்தனை பேருக்கு இருக்குது? அவர்களுக்கு இட்ட அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன, எப்படிப்பட்ட ஒரு கட்டளை அவர்கள் நிறைவேற்றினார்கள், அல்லாஹ்வுக்கு அவர்கள் எப்படி கட்டளை, எப்படி அவர்கள் அஞ்சினார்கள், அல்லாஹை எப்படி அவர்கள் வணங்கினார்கள், எப்படி வணங்க சொன்னார்கள், ஷிர்க்கை எப்படி ஒழித்தார்கள் என்றெல்லாம் அறியாத மக்களாக இன்றும் கூட பலரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் ஹஜ்ஜிக்கு போகும்போது கூட தர்காக்கள்ல சென்று துவா செஞ்சுட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்கலாம். போற இடம் அல்லாஹ்வுடைய இல்லத்துக்கு, காபாவை தரிசிப்பதற்காக 365 சிலைகளை அங்கு வைத்திருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிலையை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நொறுக்கிட்டு தூய்மைப்படுத்தினார்கள். நபீனா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்கும் போது, தன்னுடைய தந்தை சிலையை வெடித்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு தொழிலை செய்து வந்தார். அவரிடத்திலே சொல்லுகின்றார், ஆரம்ப காலகட்டத்திலே, என்று அருமை தந்தையே, நீங்கள் வணங்கி வழிபடக்கூடிய இந்த தெய்வத்துடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் சொல்வதை ஏதாவது ஒன்று அது கேட்கின்றதா? எதையாவது அவைகள் பார்க்கின்றனவா? உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் செய்கிறதா அல்லது உங்களுக்கு ஏதாவது தீமைகள் செய்கிறதா அல்லது அதற்கு தீமை செய்யக்கூடிய மனிதை அதை தடுக்கின்றதா என்றெல்லாம் தன்னுடைய தந்தையிடத்திலே அவர்கள் கேட்கின்றார்கள். தந்தை சொல்றாரு,
ஒழுங்கு மரியாதையா இருக்கிறதா தான் என் கூட இருக்கு. இதெல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு செய்து காண்பித்தது. நாங்க அதற்காக செய்துட்டு வர்றோம். நீ தேவையில்லாத பேச்செல்லாம் என்கிட்ட பேச வேண்டாம். அமைதியா இருக்கிறதா தான் இருக்கு. இல்லைன்னா என்ன விட்டு ஓடிடு, இல்ல கல்லால் இருந்தவரை கொன்றுவேன்ற தன்னுடைய தந்தை. அருமையானவர்களே, அப்படி ஷிர்க்கை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டிய இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இணை கூறுவதற்காக செல்லக்கூடிய மக்கள் இன்று வரை ஷிர்கில் மூழ்கிவிட்டு செல்லுகின்றார்கள்னா எவ்வளவு பெரிய கைசிதம் பாருங்க, எவ்வளவு பெரிய கைசிதம் பானவர்களே. அப்ப யாரும் அதை நினைச்சு பார்க்கிறதுல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் நினைவுபடுத்தக்கூடிய பெருநாள், நினைவுபடுத்தக்கூடிய ஹஜ்ஜி, நினைவுபடுத்தக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். அதைத்தான் நினைச்சு பார்க்க அன்பானவர்களே. அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபதம்மஹுன்ன. இரண்டாவது அத்தியாயத்துடைய 174வது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இதையும் எண்ணி பாருங்கள், இப்ராஹிமை அவருடைய இறைவன் சில கட்டளைகளை கொண்டு சோதித்தான். என்ன கட்டளை கொண்டு சோதித்தாலும் சரி, அத்தனைக்கு அவர் என்ன பண்ணாரு, கட்டுப்பட்டார். என்ன சோதனை வந்தாலும் சரி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, அப்ப தியாகத்தினால் என்கிறோம். தியாகத்தை பொறுத்தவரை பல வகை உண்டு. அதுல தியாகத்தை பொறுத்த வரைக்கும் அது பல வகை உண்டு. பொருளை தியாகம் செய்யக்கூடிய மக்கள் உண்டு, குடும்பத்தை தியாகம் செய்யக்கூடிய மக்கள் உண்டு, நேரத்தை அந்தஸ்தை தியாகம் செய்யக்கூடிய மக்கள் உண்டு, உயிரை தியாகம் செய்யக்கூடிய ஒருவர் இருந்தார். யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். உயிரை என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருந்தது. என்ன சொல்றோம், தியாக பெருநாள் சொல்லி காட்டுகின்றோம். அருமையானவர்களே, தர்மம், தியாகம், இதுல பல வகை உண்டு. அதுல தனக்கு எஞ்சியதை கொடுப்பது தர்மம், தனக்கு அதிகமான எஞ்சியதை கொடுப்பது தர்மம், தனக்கு உள்ளதை கொடுப்பது தயாளம், தன்னையே கொடுப்பது தியாகம். இதைத்தான் என்ன பண்ணாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செய்தார்கள். அதனால என்ன பண்றான், சொல்லி காண்பிக்கின்றான். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமிடத்திலும் அவருடைய குடும்பத்தினரிடத்திலும் உங்களுக்கு ஏராளமான படிப்பினை இருப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே பல வசனங்களை சொல்லிக்கான. அருமையானவர்களே, எதற்காக நம்ம ஆட்டையும் மாட்டையா இருக்கிறோம், சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? எதற்காக ஆட்டையும் மாட்டையும் இருக்கிறோம்? அடுத்து குர்பானி கொடுக்கிறோம், இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணிவேன் என்றுதானே மகனை அறுத்து பறி கொடுப்பவர்கள் புண்டர் அன்பானவர்களே. நாம் பெத்த புள்ளங்க வயசு 87 அல்லாஹ் அவங்களுக்கு குழந்தைய கொடுக்குறான். முதல்ல எத்தனை வயசுல? 87 வயசுல முதல் குழந்தைய கொடுக்குறான். வருஷ வருஷம் நம்ம கேள்விப்படுவோம். இது வருஷம் ஹஜ்ஜுடைய மாசம் வந்தோம்னா என்ன பண்ணுவோம், இந்த பயான்களை பத்தி நம்ம பேசுவோம், நம்ம அதை பத்தி கேள்விப்படுவோம். அதோட முடிஞ்சிச்சு. நேத்து முடிஞ்சுதா, அதான் 2 நாள்ல அப்படியே எல்லாம் குர்பானி கொடுத்து பாக்கி இருக்கிற குர்பானி கொடுத்துட்டு கலாஸ் அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், கடந்து போய்விடுவோம். அருமையானவர்களே, அப்ப 87 வயசுலதான் முதல் பிள்ளையை கொடுக்குறான். பிள்ளைய கொடுத்த அல்லாஹ் ரப்பனை பண்ணா, மனைவியின் பிள்ளை கூட உடனே சொன்னான மக்கால. அவருக்கு ஏதாவது புத்தியில தோணிச்சா, என்னடா இது யாருமே இல்லையே அந்த இடத்துல, ஜன்னட மாட்டுமே இல்லாத இடம், அங்க எந்த விதமான தங்குவதற்குண்டான இடம் கிடையாது, உணவு குடிபானங்கள் கிடையாது. அங்க அல்லாஹ் நம்ம பிள்ளைய பொண்டாட்டியங்க கூட சொல்றானே, நமக்கு இப்பதான் குழந்தை கிடைச்சது என்று சிந்தித்தார் அவரு? இல்ல, அந்த சிந்தனை வரல. அதுதான் சோதனை. எவ்வளவு சோதனை கொடுத்தாலும் சரி எல்லாத்தையும் வெற்றி கண்டார் அவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அப்ப எந்த விதமான சிந்தனை அவங்களுக்கு தோணமல், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அல்லாஹ்வுடைய கட்டளை நான் நிறைவேற்றேன். இன்னைக்கு நம்மளால முடியலையே. எதுக்காக நம்ம இந்த செய்திகளெல்லாம் சொல்றாங்கன்னா, ஏதாவது ஒரு படிப்பினையா நமக்கு அது கிடைச்சிடாதா? சொல்லப்படக்கூடிய செய்தியிலிருந்து ஏதாவது 1-2 நம்ம எடுத்து வாங்க மாட்டோமா? நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை அல்லாஹ்வுக்காக நாம் பொறுத்துக் கொள்ள மாட்டோமா என்ற எண்ணத்தில் தான் என்ன பண்றோமோ செய்திகளை சொல்லுகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமாவுடைய சரித்திரங்களை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுறதுக்கான கடமை என்னன்னா, நீங்க படிப்பினை பெற்றுக்கீங்க, நீங்க இந்த வசனங்கள்ல இருந்து செய்தி நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, அப்ப என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை கனவு காண்றாங்க, புள்ளைய குர்பானி கொடுக்க அறுக்கிற மாதிரி. மனசுல ஏதாவது அவங்களுக்கு சஞ்சலம் தோன்றுச்சா? 1 நாள் 2 நாள் 3ஆவது நாள் பண்றாங்க, அதே கனவு தான் வருது.
தம் பிள்ளைகிட்ட போய் கேட்கிறாங்க. ஒரு வளர்ந்து பிராயம் அடையக்கூடிய இந்த செய்தி அல்லாஹ் என்ன பண்றாங்க, 37 அத்தியாயத்துடைய 110 முதல் 117 வசனம் வரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பிள்ளைகிட்ட போய் சொல்றாங்க, என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி கேட்கும்போது அருமை குழந்தை சொல்லுது, என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்க, பொறுமைசாலியில என்ன நீங்க பார்ப்பீங்கன்னு சொல்லக்கூடிய செய்தியே அல்லாஹ் ரப்பூராயின சொல்லி காமிக்கின்றான். பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே, அருமையானவர்களே. அப்ப இதுல நமக்கு படிப்பினை இருக்குது. அப்ப என்ன சோதனை கொடுத்தாலும் சரி நிறைவேற்றுவதற்கு அவங்க தயாரா இருந்தாங்க. புள்ள அதுக்கு துணையா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுங்க, ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்களேன், போப்பா உனக்கு ஒரு வேலை இல்லைன்னு போயிடுவான். அப்படித்தானங்க இருக்கு இன்னைக்கு உள்ள பிள்ளைங்க. எப்படி இருக்கிறாங்க, சில பிள்ளைகளை தவிர, அல்லாஹ் அருள் செய்த குழந்தைகளை தவிர எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு தாய் தகவல் கட்டுப்படுது இன்னைக்கு இல்லையே. அந்த மாதிரி நிலைமையாக இன்னைக்கு காலம் ஓடிட்டு இருக்குது. தான் பெத்த புள்ள நம்முடைய தகப்பனுடைய சொல்ல கேட்கறது இல்லை, தாய்க்கு உபகாரம் செய்யறது இல்லை, அப்படித்தானே இருக்குது. அந்த குழந்தைகிட்ட போய் சொல்றாங்க, உன்னை அறுத்து பலியிடுவது மாதிரி கனவு மன சாதாரண விஷயமாங்க இது. இப்போ கடைக்கு போய் முட்டாயை வாங்கிட்டு வான்னு சொல்ற மாதிரியா? கழுத்து இருக்கிறது, பலி கொடுப்பது சொன்ன உடனே சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பலியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது குழந்தை சொல்றது, என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள், அல்லாஹ் நாடினா என்ன சாலிகான பொறுமைசாலி நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னமானா, அருமையானவர்களை அல்லாஹ் சொல்லி காமிச்சான, இப்ராஹீமிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் உங்களுக்கு அழகிய படிப்பினை இருக்குன்னு சொல்லி அந்த படிப்பினை எல்லாம் இதுலதான் இருக்கு. மனைவியை கூட்டு போறாங்க, அங்க எங்க கூட்டு போறீங்க, ஏன் கூட்டு போறீங்க, ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டாங்களா அவங்க? இன்னைக்கு அப்படியா நிலைமைகள் இருக்குதா? ஒரு பயானு கூப்பிட்டா கூட வந்து தயாரா இருக்கிறாங்க இன்னைக்கு மனைவிமார்கள். எங்க கூட்டு போறீங்க, எந்த ஊருக்கு போறீங்க, அதான் நம்ம டிவிலேயே பாக்குறோமே, யூடியூப்லயே வருது 1000 செய்தி. எத்தனை கேள்விகள், அங்க எந்த கேள்வியுமே இல்லையே. பிள்ளைய கையில தூக்குறாங்க, வாழ கூப்பிடுறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா வனாங்கிற காடு, குடிப்பது தண்ணி கிடையாது, எந்த விதமான உணவு இல்லை, எந்த விதமான சாய்மான நிழல் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வராங்க. அப்படியே அவங்க கேட்கறாங்க, என்ன எப்படி விட்டு போறீங்களங்க, யாருமே இல்லையங்க பாதுகாப்புக்கு, குடிப்பான தண்ணி கிடையாதுங்க, இப்படி விட்டு போய் என்னன்னு கேட்கறாங்க. எந்த விதமான பதிலும் இல்லை இப்ராஹிம் கிட்ட இருந்து. 3 முறை கேட்கறாங்க, 4வது முறை கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையா? ஆமான்னு சொன்னப்போ, நீங்க போங்க வாப்பா, அல்லாஹ் எங்களை பார்த்துக்கலாம். சுப்ஹானல்லாஹ், இதுலதாங்க உறுதி இருக்குது. இதுதாங்க நமக்கு படிப்பினுக்கு அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, தாய்மார்கள் சகோதரர்களுக்கு இன்னைக்கு படிப்பினை இதுல இருக்குது. அல்லாஹ் எங்களை பார்த்துக்கலாம்னு சொன்னாங்களே, ரப்பு மேல அந்த அளவுக்கு அவங்க உறுதியா இருந்தாங்க. அல்லாஹ்வின் மீது உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. ஏன்? ரப்புடைய கட்டளையா இது, அப்ப அல்லாஹ் எங்களை பார்த்துக்கோ, நீங்க போங்க என்று சொன்னார்கள். இங்க குழந்தை சொல்லுது பாருங்க, சுப்ஹானல்லாஹ், நீங்க அப்படியே கனவு ஏவப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு அப்படி கட்டளை அல்லாஹ் தந்திருக்கானா, நீங்க என்ன பண்ணுங்க, என்ன அறுத்துருங்க, கனவு கண்ட மாதிரி அருவினீங்க, சாலிகானவர்கள் என்ன பார்ப்பீங்க. நான் சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் சொல்றான, இப்ராஹீமிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் உங்களுக்கு அழகிய படிப்பினை இருக்குது. இதுதான் படிப்பினை. பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்கணும், எப்படி அல்லாஹ்வுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது, எப்படி அவர் வாழ்ந்தார்கள் சொல்லிக் கொடு அன்பானவர்களே. அப்பதான் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய அந்த காலகட்டத்துல இந்த செய்திகள் அவருடைய ஆழ்மனதில் பதிந்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய மக்களாக இருப்பாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ரப்பல் பண்றான், இந்த கட்டளையை என்ன கட்டளை கொடுத்தாலும் சரி என்ன பண்றது இல்ல, எதுக்குமே எதிர்கேள்வி கேட்கறதே இல்லை. நம்ம செய்வோமா? இன்னைக்கு நம்மளால செய்ய முடியுதா? அப்படி ஒரு கட்டளை அல்லாஹ் நம்ம கொடுத்தான்னு வைங்க, மூத்த பிள்ளையா இருக்கிறதா இல்ல இளையவனா இருக்கிறதா, யார் சொல் கேட்கிறா யார் சொல் கேட்கறது இல்லை, இது அல்லாஹ்க்கு தேவையா, பிள்ளையா இருக்கிறது அல்லாஹ்வுக்கு தேவையா, 1000 கேள்வி நம்ம வந்து ஓடும். அப்படித்தான் அன்னைக்கு இருக்குது. என்ன நாங்கள் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு, மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை பேணி நடப்பதற்கு நம்ம எத்தனை பேர் தயாராக இருக்கிறோம் அவர்களே. அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றுவதற்கு தயக்கம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழி கேட்பதற்கு தயக்கம். காரணம் என்ன? நாங்கள் பல ஆண்டு காலமாக நாங்கள் இப்படித்தான் வாழ்ந்து வருகிறோம், எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டார்கள், காண்பி தந்தார்கள், நாங்கள் அவருடைய வழியில் நடப்போம் என்று சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? குர்ஆன் சுன்னாவுக்கு உயிரோட்டம் கொடுக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இன்னைக்கு அன்பானவர்களே?
அப்ப அருமையானவர்களே, அப்ப நமக்கு இந்த மாதிரியான எண்ணமா வரும். பெரிய பிள்ளைய கொடுக்கவா, சின்ன பிள்ளையா இருக்கவா, யார கொடுக்கறது, பெத்த பிள்ளைங்க அல்லாஹ்க்கு என்ன பயன் இருக்கு, இது நம்ம யோசிப்போம். அவங்க அப்படி இல்லை. 2வது அத்தியாயத்துடைய 31வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டியாம பாருங்க, எந்த ஒரு நிலைமையை அவங்க கொடுத்தாலும் சரி, இது கால ரப்புஹு அஸ்லீம் கால அஸ்லம் ரப்பில் ஆலமீன், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. கட்டுப்படு என்று அல்லாஹ் சொன்னால் அகிலத்துடைய ரப்புக்கு நான் சரணாகதி அடைகிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அருமையானவர்களே, இதில்தான் அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது, படிப்பினருக்கு சொல்றதான காரணம், என்ன கட்டளை கொடுத்தாலும் சரி, என்ன சோதனை கொடுத்தாலும் சரி, கட்டுப்படி. அஸ்லீம், கட்டுப்படி என்றால் முழுமையாக ரப்புக்கு நான் சரணடைந்தேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை என்ன பண்றோமோ குர்ஆன்ல பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இது நம்முடைய பலகீனம் எப்படி தெரியுமா? நம்ம எப்படிப்பட்ட பலகீனத்தை இருக்குன்னு தெரியுமா? நம்ம அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க, மிஅராஜுக்கு போன இடத்துல அல்லாஹ் என்ன பண்ணா, நமக்காக ஒரு பரிசாக ஒரு 50 தொழுகையை என்ன பண்ணா அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் கொடுத்தான். அவங்க சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வரும்போது கீழே பாக்குறாங்க, மூசா அலைஹி சொல்றாங்க, என்ன கொடுத்தான் அல்லாஹ் உங்களுக்கு? 50 நேர தொழுகை அல்லாஹ் பரிசா கொடுத்துருக்கான். மூசா அலைஹி சொன்னாங்க, என் அருமை சகோதரரே, உங்க சமுதாயம் அதுக்கு சக்தி பெற மாட்டாங்க, உங்களுடைய சமுதாயம் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள், அல்லாஹ்ட்ட போய் குறைச்சிட்டு வாங்கன்னாங்க. கொஞ்சம் வெக்கத்தோடையும் தயக்கத்தோடையும் அல்லாஹ்வுடைய தூர் போனாங்க. மேல போய் 5 குறைச்சி கடைசியில 5 நேர தொழுகையில வந்துருச்சு. இதுக்கும் சக்தி பெற மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு மேல போட்டு எனக்கு வெக்கமா இருக்குது, இது போதும் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம செய்யறோமா அதை? இந்த 5 நேர தொழுகையா நம்ம சரியா தொழுகிறோமா? நினைச்சு பாருங்க, உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க. நம்மள ஒவ்வொருத்தையும் 5 தொழுகைய நம்ம சரியா தொழுகிறோமா? ஷவ்வால் பிறை, ரமலான் பிறை பார்த்ததிலிருந்து ஷவ்வால் பிறை வரைக்கும் தான் நம்முடைய தியாகம் இருக்கு. நம்ம தியாகம் எப்படி? ரமலான் பிறை பார்த்ததிலிருந்து ஷவ்வால் பிறை பார்ப்ப வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, சுபஹ் தொழுகை தொழுவாங்க, மற்ற தொழுகையிலையும் ஒரு அளவுக்கு தொழுகுவாங்க பிள்ளைங்க. ஷவ்வால் பிறை பார்த்த கையோடு ஒரு தொழுகை கால் இருக்காது. அப்படித்தானே இருக்குது. எல்லா பள்ளி வாயில்களும் கூட அல்ஹம்துலில்லாஹ் ரமலான் 30 நாளைக்கு எழுப்புறாங்க. சுபஹ்லாம் பள்ளியில் இடம் கிடைக்காது வளமையா தொழக்கூடிய மக்களுக்கு. சஹர செய்து வந்துருவாங்க பள்ளிக்கு. பள்ளி வெளியில ரோடு வரைக்கும் செருப்பு கிடக்கும். அப்படியே அவ்வளவு கூட்டங்கள். ஷவ்வால் பிறை பார்த்து பிறை பெருநாள் தொழில் அறிவித்து அந்த ஃபஜ்ருக்கு வருவாங்க. லுஹருக்கு ஆளை காணும். எங்க போனாங்க? எல்லாரும் எங்க போனாங்க? இங்க உள்ள மக்கள் தானே, நம்ம ஏரியாவில் மக்கள் தானங்க. அப்ப நம்முடைய தியாகம் எப்படி இருக்கு பாருங்க. நம்முடைய தியாகம் எப்படி இருக்குன்னா, இவ்வளவுதான் தியாகம். ஒரு மாத காலம் நாங்க தொழுவோம், பள்ளிக்கு வருவோம். ஷவ்வால் பிறை பார்த்து அறிவிச்சிட்டீங்களா, அதோட சரி, நீ அடுத்த ரமலான் நாங்க வருவோம் என்ற எண்ணத்தோடு கூட இருக்கிறாங்க பெரும்பான்மையான மக்கள். அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர, அல்லாஹ் அருள் செய்த மக்களை தவிர மற்ற பெரும்பான்மையான மக்கள் எப்படி இருக்கிறாங்க? அடுத்த ஜும்மாக்கு வருவேன் இன்ஷா அல்லாஹ், இனி அடுத்த ரமலானுக்கு வருவேன் இன்ஷா அல்லாஹ், முடிஞ்சு போச்சு. நமக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த மாதிரியான கடமையை தந்திருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? நம்மளால முடிஞ்சிருக்குமா? அது ஏன் சுபஹுத்தொழுகை தொலை வருவதற்கு நமக்கு முடியலையே. நம்ம தியாகம் எப்படிதான் என்பார்களே, தியாக பெருநாள் என்று பெருமையா பேசணுமோ, இப்ராஹிம் என்று பெருமையா பேசணுமோ. பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிய முடியாது. 2 பெருநாள் முஸ்லிம்களுக்கு, ஒண்ணு நோம்பு பெருநாள், இன்னொன்னு ஹஜ்ஜி பெருநாள். நோம்பு பெருநாள் 30 நாள் நோம்பு பிடிக்கிற மறுநாள் 30ல பெருநாள். ஹஜ்ஜி பெருநாள்ல துல்ஹஜ்ஜி மாதம் 10வது அன்னைக்கு பெருநாள் முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், அதோட சரி. அருமையானவர்களே, அப்ப இந்த குர்பான் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றினாங்கன்னு சொன்னோம்னா, இந்த பெருநாள் நம்ம கொண்டாடுறோம், நம்ம குர்பானை கொடுக்கிறோம், மாட்டை அறுக்கிறோம் சொன்னோம்னா, இதுக்கு உள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எவ்வளவு பெரிய அருட்கொடை செஞ்சாங்கல, அல்ஹம்துலில்லாஹ். அதை நினைவு கூறக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். அய்யாமு தஷ்ரீக் நம்மனா அல்லாஹ்வை அதிகம் புகழக்கூடிய நாட்கள்,
அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடிய நாட்கள், நீங்கள் உண்பதற்கும் பருவதற்கும் தான் நாட்கள். இந்த நாட்கள் நோன்பு நோற்பதற்கு தடை செய்யப்பட்ட நாட்கள். இந்த நாட்கள் நோன்பு நோற்பதற்கு தடை செய்யப்பட்ட நாட்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப அருமையானவர்களே, அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டோம்னா, இந்த செய்திகளை எல்லாம் கேட்கும் போது உள்ளத்துல கொஞ்சம் தைக்கணும், அப்படியே கொஞ்சம் படிப்பினை வரணும். சுப்ஹானல்லாஹ், அவரும் நம்மை போன்ற ஒரு மனிதர் தானே. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய துன்பத்தை அல்லாஹ், கஷ்டத்தை, சோதனையை கொடுத்தாலும் அத்தனை ஒரு வெற்றி கண்டிருக்கிறாங்க. அதனால தான் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அவர் தனி மனிதர் தான். அவர் இப்ராஹிம் என்பவர் தனி மனிதர், ஆனா ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார். அவர் எப்படி ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ஊர்ல உள்ள மக்கள் என்ன பண்றாங்க, சிலையை வடிச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. சொல்றாங்க, அட இதுக்கு ஏதாவது சக்தி இருக்குதா? இந்த சிலைகளுக்கு ஏதாவது சக்தி இருக்கிறதா? எதையாவது பார்க்கிறதா, கேட்கிறதா? உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்கிறதா, தீமை செய்கிறதா? உங்களையும் என்னையும் படைத்த அந்த இதையும் படைத்த ரப்ப நீங்க வணங்குங்க சொல்றாங்க. கேட்க மாட்டேங்கிறான் ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம். உங்களுடைய சிலைகளுக்கு, உங்களுடைய தெய்வங்களுக்கு நான் ஒரு சரி செய்வான ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் இப்ராஹிம் அவர்கள். அதே மாதிரி ஒரு நாள் ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, விசேஷத்தின் காரணமா வெளியே போயிட்டாங்க. வெளியே போன பிறகு எல்லா சிலைகளும் அவங்க வச்சிருந்த சிலைகள் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு ஒரு பெரிய சிலை தலையில என்ன பண்றாங்க, கோடாரியை மாட்டிட்டு போயிடுறாங்க. ஊருக்கு வெளியே போன மக்கள்லாம் ஊருக்குள்ள வந்து பாக்குறாங்க, தங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு கிடக்கிறது. கோபத்துல கொப்படிக்கிறாங்க. அப்படி எல்லாருமே, யார் நம்ம தெய்வங்கள் இப்படிப்பட்ட அநியாயம் செய்து யார் கேட்கிறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு, இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபன் தான் நம்ம தெய்வங்கள் எல்லாம் குறை சொல்லிக் கொண்டு திரிந்தான், அவன் தான் இந்த வேலையை செய்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. கூப்பிட்டு வாங்கன்ற அரசாங்கம் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து கேட்கிறாங்க, ஏம்பா நீ தான் இந்த வேலையை செஞ்சியான்னு. அப்ப மக்களுக்கு சிந்திக்க தூண்டுறாரு பாருங்க, மக்களுக்கு சிந்திப்பதற்கு தூண்டுகின்றார். அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டோம்னா, எங்கிட்ட போய் கேக்குறீங்களே, இந்த நிக்குது பாருங்க பெரிய சிலை, இதுதான் செஞ்சிக்கணும், கேட்டு பாருங்க வேணா அதுக்கிட்டன்றாங்க. வேண்டும் அதை கேட்டு பாருங்க, அதான் செஞ்சிக்கும். ஏன்னா அது கண்ணுக்கு தான் கோடாரி கிடக்குது. உங்களுக்கு ஒருத்தருக்கு பேசிக்கிறாங்க, ஏன்னா அதுதான் கல்லு ஆச்சே, அது கற்சிலை அல்லவா, அது எப்படா பேசும் என்று சொல்லி ஒருவருக்கு ஒரு பேசிக்கொண்டு திரும்பி கேட்கிறாங்க. ஏன்பா இப்ராஹிமே, அதுதான் பேசாத, அதுக்கு திருப்பி கேட்க சொல்ற அப்படின்றாங்க. அதனாலதான் சொல்றாங்க, இப்ராஹிம் ஏண்டா அது பேசாது, அது ஒண்ணு நீ கொடுக்கறத பார்க்காது, நீ பேசுறத கேட்காது, உனக்கு ஏதாவது உதவி செய்யாது, தனக்கு வரக்கூடிய தீமையை தடுக்காது. இப்படிப்பட்ட ஒரு கற்சிலை போய் நீமே உதவி தெரிஞ்சோம்னா தெய்வம் சொல்றாயே, உங்களுக்கும் அதுக்கும் கேள்விதான் என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்ப தனி மனிதர் ஊரை எதிர்த்து நிற்கிறார். அல்லாஹ் சொல்றான், அவர் ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனுஷரை பார்த்து. அருமையானவர்களே, கலீலுல்லாஹ் இந்த அல்லாஹ் பட்டத்தை கொடுக்கிறவருக்கு அல்லாஹ்வுடைய நேசர், முஸ்லிம் என்ற சமுதாயத்தை தோற்றுவித்தவர் அவர். நாளை மறுமை நாளை முதலாக ஆடை அணிவிக்கக்கூடிய அன்புக்கு இலக்கானவர் யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை பார்த்து சொல்றான், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றணும் சொல்லி அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கின்றான். அருமையானவர்களே, ஏன் அவருக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருந்தது, அந்த அளவுக்கு புத்தி கூர்மை இருந்தது, துணிவு இருந்தது, தைரியம் இருந்தது, தியாக மனப்பான்மை இருந்தது. அன்பானவர்களே, அத்தனைக்கு சொந்தக்காரராக திகழ்ந்தார் அவர். அதனால அல்லாஹ் சொல்றான், இப்ராஹிமிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் உங்களுக்கு அழகிய படிப்பினை இருக்குது. அருமையான தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, ஏதோ ஹஜ் பெருநாள் வருது, அடுத்து பணி எழுதுறோம், சோத்த திங்கிற முடிஞ்சு போச்சு என்று இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிமுக்கு எத்தனையோ கடமைகளையும் சோதனையும் கொடுத்திருக்கிறான். அத்தனை சோதனையும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப அதுல ஏதாவது ஒண்ணு அல்லாஹ் நமக்கு ஏதாவது சில நம்முடைய வியாபாரத்துல, நம்முடைய உடல் ஆரோக்கியத்துல, குடும்பத்துல, பிள்ளைகள்ல, மனைவிகள்ல ஏதாவது சோதனை ஏற்பட்டாலும் என்ன பண்ணணும்? அல்லாஹ்வுக்காக பொறுமை காக்க வேண்டும் என்ற எண்ணம் நம் ஒவ்வொருடைய தாய்மார்கள், சகோதரருடைய உள்ளத்திலும் வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கூறி முதல் உரை நிறைவு செய்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய அருள்மறையான திருமறையில் 4வது அத்தியாயத்தினுடைய 125 வசனம் சொல்லி காட்டுகின்றான். வமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்ஸினுன் வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா வத்தஹதல்லாஹு பிஇப்ராஹீம கலீலா. மேலும் யார் நன்மை செய்யக்கூடிய நிலையில் அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹீமுடைய தூய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட உயர்ந்தவர் யார்? அல்லாஹ் கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன சொல்ற அல்லாஹ் தஆலா? யார் நன்மை செய்யக்கூடிய நிலையிலே அல்லாஹ்வுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு இப்ராஹீமுடைய தூய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட அழகிய மார்க்கத்தை உடையவர் யார்? இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹீமை தன்னுடைய மெய்யன்பராக கலீலாக என்ன பண்ணா ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் தெரிவிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் இந்த சிறப்பு அவருக்கு எல்லாம் கொடுத்தான்? சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? வேற எந்த நபியும் அப்படி சொல்ல இல்லையா? அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அப்படி சொல்றான்னு சொன்னோம்னா, அன்பானவர்களே, இப்ராஹிம் இடத்துல கொஞ்சம் முன்னாடி வாங்க, தெளிவாங்க, முன்னாடி தெளிவாங்க. அப்படி இடம் இருக்கு, பின்னாடி ஆள் உட்கார முடியுவாங்க. இப்ப ஏன் சொல்றான்னு கேட்டோம்னா, அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் இருந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 16வது அத்தியாயத்தினுடைய 20 முதல் 23 வரை 120, 120, 120, 122, 23 ஆகிய வசனங்களை சொல்லி காமிக்கிறான் பாருங்க. நிச்சயமாக இப்ராஹிம் ஒரு வழிகாட்டியாகவும் அல்லாஹ்வுக்கு அடிபணிவராகவும் நேரான பாதையை சார்ந்தவராக இருந்தார். மேலும் அவர் முஸ்லிம்களின் இணை வைப்போரில் ஒருவராக அவர் இருக்கவில்லை. அல்லாஹ் பிரகடனப்படுத்துறான். இன்னும் சொல்றான் பாருங்க, அன்றையும் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராக இருந்தார். நன்றி செலுத்தக்கூடிய பக்குவமே இன்னைக்கு நம்மள்ட்ட இல்லாம போச்சு. நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? என்னங்க எனக்கு அல்லாஹ் தந்துட்டான், நான் நன்றி செலுத்துன்னு கேட்கறான் மனுஷன். அல்லாஹ் புகழ்ப்பா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்து என்றால் எனக்கு அப்படி அல்லாஹ் என்னது தந்துட்டான் எனக்கு. அவனை பாருங்க, இவனை பாருங்க, இவனை பாருங்க, எப்படிலாமா இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நீ மூத்தா போக இருக்கல்ல, இன்றைக்கு வரைக்கும் நீ மூத்தா போக இருக்கீங்க, அதுவே அல்லாஹ் செய்த அருட்கொடை. உன்னை போன்ற வயதுள்ளவர்கள் எல்லாம் எத்தனையோ பேர் மூத்தாய் கீழே பூமிக்கு அடியில போயிட்டாங்க. அல்லாஹ் உன்னை மேல வச்சிட்டு இருக்கிறான் பாரு, இது பெரிய அருட்கொடை. உனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு அது தெரியவில்லை என்பானவர்களே. அப்ப அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, எப்பொழுதும் என்ன பண்ணி உன்னோட கீழே இருக்கிறான் பாரு அவனை பாருன்னு நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களோட யார் கீழே இருக்கிறாங்களோ, உங்களுக்கு 2 கை இருக்குது, 2 கண் இருக்கு, உங்களுக்கு ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 கால் இருக்குது, திங்கிற சோறு இலகுவாக ஜீரணமாகிறது. ஒத்த கையோட இருக்கான் ஒருத்தன், ஒரு காலோட இருக்கிறான் ஒருத்தன், ஒரு கண்ணு மட்டுமே வச்சிட்டு இருக்கிறான் ஒருத்தன், நாவி இருந்து பேச முடியாம இருக்கிறான் ஒருத்தன், உண்ட உணவு ஜீரணிப்பதில்லை, மருத்துவமனையிலே இருக்கிறான் ஒருத்தன். அந்த நிலைமை இல்லாம வீட்டுக்குள்ள சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நம்மளை வச்சுக்கிறான் நம்மனா, அது பெரிய அருட்கொடை. அன்பானவர்களே, அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, அது அல்லாஹ் நமக்கு செய்த பெரிய அருட்கொடை. நம்ம என்ன செய்யறதில்லை, என்னத்தை தந்தா அல்லாஹ் என்றுதான் கேட்கின்றானே தவிர செய்த அருட்கொடையே உணர்வதே இல்லை. அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துபவராக அவர் இருந்தார். யாரு? இப்ராஹீம். அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், இன்னும் அவர் நேர் வழியில் செலுத்தினார். அருமையானவர்களே, இப்ப சரித்திரம் எடுத்து படிச்சு பார்க்கணும், சரித்திரம் எடுத்து படிச்சு பார்க்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நேரடி பார்வையில் இருந்த எத்தனை நபிமார்களுக்கு ஏற்பட்ட பெரும் சோதனைகள். சுப்ஹானல்லாஹ். அந்த சக்திய
நபிமார்களை ஏற்றுக்கொண்ட அந்த சத்திய சஹாபாக்கள் அந்த உம்மத்துக்களுக்கு கிடைத்த சோதனைகள் அல்லாஹ் அக்பர் சொல்லி மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றிய அந்த திண்ணை தோழர்கள் 40 பேரு, ஊடு கிடையாது, வாச கிடையாது, சோறு தண்ணி கிடையாது, சரியான ஆடை கிடையாதுங்க. நம்மள மாதிரி சரியான ஆடை கிடையாது, ட்ரெஸ் கிடையாது, ஒரே ஒரு துணி, அதை வச்சு மேலைங்களையும் மறைச்சிக்கிடுவாங்க. யாராவது கொண்டு இனாமல் கொடுத்தமானா, அன்பளிப்பு கொடுத்தமானா, பாலை கொடுத்தமானா அதுதான் அவங்களுக்கு உணவு அன்பானவர்களே. அந்த நிலைமை நமக்கு இல்லையே. அந்த நிலைமை நமக்கு இருக்குதா? இல்லையே. அப்ப அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சுக்கிறான் பாருங்க. உணரணுமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு செய்த அருட்படை பெரிய அருட்படை. சுப்ஹானல்லாஹ். ஏன் வீடு வாசல் இல்லாம திண்ணையிலேயே இருந்தாங்க அந்த சஹாபாக்கள், சத்திய சஹாபாக்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிய ஒரே காரணத்துக்காக அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. யாராவது எதையாவது கொண்டு கொடுத்தோம்னா அதுதான் ரசூலுல்லாஹ் அவங்க கொடுக்கக்கூடிய உணவா இருந்தது. ஒரே ஒரு ஆடையோரே வாழ்ந்த சஹாபாக்கள் உண்டு. அன்பானவர்களே, தாய்மார்களே, இன்னைக்கு நம்மள நினைச்சு பாருங்க, பீரோ துறக்க முடியல, துணி தொப்பு தொப்புன்னு விழுந்து அவ்வளவு பீரோ நிறைஞ்சு இருக்குது. எவ்வளவு அற்புதம் அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்கிறான். நன்றி செலுத்தணுமா இல்லையாங்க? நன்றி செலுத்துறது இல்லை. நம்ம என்னதான் பண்றோம்? குறைபட்டு கொள்கிறோம். அவனை மாதிரி நான் இல்லை, முடிஞ்சு போச்சு. உனக்கு கீழே இருக்கிறான் பாரு, அவனை பாரு நீ என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான செய்திகளை இந்த உம்மத்துக்கு நிறைய சொல்லி காண்பிக்கின்றான். இப்ப குர்ஆன் எடுத்து படிக்கணும். அப்ப இப்ராஹிம் ஹஜ்ஜுடைய மாசம் இருக்கணும்னு சொன்னோம்னா, இப்ராஹிமை பத்தி அல்லாஹ் சொல்றான்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும்? சிந்திக்கணும், பார்க்கணும், யோசனை பண்ணணும். சுப்ஹானல்லாஹ். இந்த பெருநாளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ரொம்ப படிப்பனையை வச்சுக்கிறான். அல்லாஹ் புகழ சொல்றான். ஏன் புகழ சொல்றான்? ஒரு பெரிய சோதனை இருந்து அல்லாஹ் என்ன பண்ண நமக்கு வெற்றியை கொடுத்தான். அந்த செய்தி சொன்னா நம்ம எல்லாம் பல வருஷம் கேட்கறது, ஒவ்வொரு வருஷமும் கேட்கறது. அறுத்து பழியை கூட்டு போறாங்க புள்ளைய. புள்ள சொல்றான், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கண்ட கணம் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி புள்ளைய கூட்டு போறாங்க. தலையை குப்புற கவுத்துட்டாங்க, அறுக்க தயாராயிட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ண தெரியுமா? யா இப்ராஹிம், நீங்கள் கண்ட கடையை மெய்ப்படுத்தி விட்டீர். நீங்க கண்ட கனவை உண்மைப்படுத்திட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது போதுமானது. நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு பழிப்பிராணியை கொண்டு அதுல சமன் செஞ்சிருங்க நீங்க என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் அன்னைக்கு செஞ்ச அருட்கொடை நம்ம நன்றி செலுத்தணும். இன்னைக்கு அல்லாஹ்க்கு, யா அல்லாஹ், எங்க பிள்ளைய அறுக்கிறதுக்கு பதிலா நீ ஆட்டை அறுப்பதற்கு எங்களுக்கு அருள் செய்தாயே யா ரப்பே, உனக்கே சர்வ வல்லமை, நீயே புகழக்கூடியவன் என்று சொல்லி புகழப்படக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். அதான் என்ன பண்ணுங்க, அதிகமா அல்லாஹ் புகழுங்க. அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், தக்பீரை முழங்கிக் கொண்டே இருங்கள். முடியும் போதுதான் தக்பீர் என்ன பண்ணுங்க, முழங்கிக் கொண்டே இருங்கள். இதிலிருந்து படிப்பினை பெற்ற மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய நல்ல பக்குவத்தை நம் அனைவருக்கும் வழங்கிடுவாங்க. இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.